ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி வாழ்ந்தாள். ஒரு நாள் சிறுமியின் அம்மா பாட்டிக்கு உணவுகள் வைத்து ஒரு கூடையை கொடுத்தாள். இதை பாட்டிக்கு கொண்டு போ, அவள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார். ஆனால் பாறையை விட்டு விலகாதே, வெளிநாட்டவர்கள் யாரிடமூட பேசாதே, குறிப்பாக அந்த காட்டில் என்றார். சிறுமி தலையசைத்து ஒப்புக்கொண்டாள். சந்தோஷமாக கூடையை ஊஞ்சலாடச் செய்து பயணமானாள். அவள் செல்லும் காடு ஓநாய்கள் நிறைந்தது. காடுகளில் மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன. பறவைகள் பாடுவதை நிறுத்தின. திடீரென ஒரு ஆழமான மென்மையான குரல் கேட்டது. "வணக்கம் சிறுமியே, எங்கு போகிறாய் இப்போது?" அந்த குரல் ஒரு ஓநாயின் குரல். அதன் கண்கள் கூர்மையாகவும் முகத்தில் சதுரத் தோற்றமும் இருந்தது. சிறுமி தன் அம்மாவின் எச்சரிக்கையை மறந்து மென்மையாக பதிலளித்தாள். "நான் பாட்டியைக் காணச் சென்று கொண்டிருக்கிறேன். அவள் மேட்டுக்குப் பக்கத்திலுள்ள குடிசையில் இருக்கிறார்." ஓநாய் தன் உதட்டை நுரைவிட்டது, அவளுக்குத் தெரியாமல். "அருமை" என்றது. "அவளுக்காக கொஞ்சம் பூக்கள் எடுத்து செல்லலாமே" என்றது. அந்த யோசனை நல்லதென நினைத்த சிறுமி காட்டுப்பூக்களை தேடச் சென்றாள். அந்த நேரத்தில் ஓநாய் விரைவாக பாட்டியின் வீட்டிற்குச் சென்றது. கதவை தட்டியது. கதவைத் திறந்த விழுக வந்தது. பாட்டி ஓடிக் கொளிந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் சிறுமி பண்டங்களும் பூக்களும் கொண்டு பாட்டி வீட்டுக்கு வந்தாள். அந்த நேரத்தில் ஒரு மரம் வெட்டுபவன் வித்தியாசமான ஒலிகளைக் கேட்டு கோடலியுடன் உள்ளே வந்தார். அவர் வந்தவுடனே ஓநாய் பயந்து குப்புற விழுந்து வீடு முழுவதும் ஓடி ஒருபோதும் திரும்பவே இல்லாமல் ஓடிச் சென்றது. பாட்டி அருகிலுள்ள அலமாரியில் மறைந்திருந்தார். அவர் மீண்டும் வெளியில் வந்ததும் சிறுமி அவரை கட்டிப்பிடித்தாள். அந்த நாளுக்குப் பிறகு அவள் ஒருபோதும் பாதையை விட்டு விலகவில்லை. யாரிடமும் தேவையில்லாமல் பேசவும் இல்லை.